கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 118 சங்கீதம் 8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நாம் எப்பொழுதுமே கர்த்தரை நம்ப வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். எனக்கு தெரிந்த நபர் ஒருவர் தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஊரிலே பெரிய மனுஷனாய் இருப்பவரிடத்தில் போனார். அந்த பெரிய மனுஷனும் சொன்னார், கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனையை சீக்கிரத்தில் வந்து தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார். இதை நம்பின மனுஷன் மகிழ்ச்சியாய் வீட்டுக்கு வந்தார். கொஞ்ச நாட்கள் ஆனது. என்னுடைய பிரச்சனை மாறும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். திடீரென அந்த பெரிய மனிதர் மரித்து போனார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பேன் என்று சொன்ன பெரியவர் மரித்து போனார். என்னுடைய பிரச்சனை எப்படி மாறும்? இந்த நேரத்தில் அவர் யாரை நோக்கி கூப்பிடுகிறார்? கர்த்தாவே, என்னுடைய இந்த பிரச்சனையை மாற்றுங்க என்று கேட்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கம் செய்கிறார். அந்த மனிதர் புரிந்து கொண்ட காரியம் என்ன? மனிதனை நம்பி பிரயோஜனம் இல்லை. மனிதன் எனக்கு செய்ய நினைக்கிறான், ஆனால் அவரால் செய்ய முடியவில்லை. ஒருவேளை உதவி செய்கிற திராணி இல்லை என்றால் அவர் உயிரோடே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே எனக்கு எப்போதும் உதவி செய்கிறவர் என்று அவர் நம்பினார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்தபோது அதை தீர்க்கும்படி மனிதனிடத்திலே போனார். ஆனால் அது தீர்வு கிடைக்கவில்லை. ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வந்தபோதோ கர்த்தர் தீர்வை கொடுத்தார். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? மனிதனுடைய பலத்தை நம்ப வேண்டாம். மனிதனுடைய திறமையை நம்ப வேண்டாம். மனிதனுடைய பணத்தை நம்ப வேண்டாம். கர்த்தரை நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே சகல நன்மையும் அவர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.